வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளும் எல்லாருமே கோடீஸ்வரனான்னு சொல்லி எல்லாருமே கனவு கண்டுட்ருப்போம். ஆனால் அது எப்படி? லாட்ரி வேணுமா, லக்கு வேணுமா, இல்லை ஒரு பவர்ஃபுல்லான பிளான் இருந்தால் போதும். இந்த வீடியோவில் நம்ம மில்லியனராக தேவையான 7 சிம்பிள் ஸ்டெப் இருக்குது, அதை தான் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடியும் போது நீங்களே உங்கள் லைஃப் பிளான் எழுதி ஆரம்பிக்கலாங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டில் ஒரு பவர்ஃபுல்லான போனஸ் ஸ்டெப் இருக்குது, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டெப் 1, கோல் ஃபிக்ஸ் பண்ணணும். முதல்ல மில்லியனர் அப்படின்னா எவ்வளவு நேரத்தில் சம்பாதிக்க போகிறீங்க. எக்ஸாம்பிள், 1 கோடி நான் சம்பாதிக்க போகிறேன், 5 வருஷத்தில் அதுவும் நான் சம்பாதிக்கணும்னு சொல்லி நீங்களே உங்களுக்குள்ள ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கோல் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், மெசரபிள் டைம் அண்டு பவுண்டாக இருக்கணுங்க. அதுக்கு ஒன்று எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்துட்டு பண்ண போகிறேன், மந்த் வைஸாக நான் ஒரு பிளான் எழுதிக்கிட்டிங்கனாலே கிட்டத்தட்ட பாதி சக்ஸஸ் ஆயிடுவோம். ஸ்டெப் 2, இன்கம் சோர்ஸ் கண்டுபிடிக்கணும். சேலரி மட்டும் போதுமா மில்லியனர் ஆகிறதுக்கு? அது மட்டும் போதாதுங்க. சைடு இன்கம் வேணும், பிஸ்னஸ் பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும். அது ஒரு கீயாக இருக்கும். பேசிவ் இன்கம் தான் நமக்கான ஒரு கீ. யூடியூப். ஸ்டெப் 3, எக்ஸ்பென்சிவாக கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் சம்பாதிக்கிறத விட சேவ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை செலவு பண்ணிடுவீங்க. நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா சம்பாதிக்கிற பணத்தை வந்துட்டு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் செலவு பண்ணிகிட்ருப்பீங்க. எங்கேயாச்சும் இப்போ தெரியாமல் 50 ரூபா 30 ரூபா 20 ரூபான்னு பார்த்துட்டிங்கன்னா அது இது நீங்கள் பாட்டுக்கு செலவு பண்ணுவீங்க. ஆனால் அந்த மாதிரி இனிமேல் பண்ணாங்க. 50% வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நீடுக்குன்னு ஒதுக்குங்க, 30% வந்துட்டு வாண்ட்ஸுக்குன்னு ஒதுக்குங்க, 20% வந்துட்டு சேவிங்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு ஒதுக்குங்க. இது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களை ஒரு கடன் இல்லாத வாழ்க்கையில் வந்துட்டு உங்களை வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக இருக்கும். ஸ்டெப் 4, இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மணியை போட்டுக்கொண்டே இருக்கணுங்க. ஏதாச்சும் ஒரு இதில் க்ரோ ஆப்பு, இல்லாட்டி ஸ்டாக்கு, மியூச்சுவல் ஃபண்டு, எஃப்டி, ரியல் எஸ்டேட், அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதுக்கான நாலேஜ் நீங்கள் டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் நீங்கள் சின்னதாக ஒரு ஸ்கேல் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்துட்டு பெருசாக சான்ஸ் கொடுங்க. ஏன்னா டைம் தான் நமக்கு பிக்கஸ்ட் அசட்டேங்க. ஸ்டெப் 5, லேர்ன் டெய்லி. அது தினமும் ஏதாச்சும் ஒரு புக்ஸ் எடுத்து படிங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கில் டெவலப் பண்ணுங்கள். புக்ஸ், ப்ராடக்ட்ஸு, யூடியூப் கோர்ஸு, ஒரு மைண்ட் செட் தாங்க. நாலேஜ் இஸ் மணி. ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் அதுவே போதும். அடுத்த ஸ்டெப் 6 தாங்க பார்க்க போகிறோம். சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் ரைட் பீப்புள். நீங்கள் யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ பாதி ஃபியூச்சர் அவங்க தாங்க டிசைட் பண்ண போகிறாங்க. பாசிட்டிவ் மைண்ட் செட், பிஸ்னஸ் மைண்ட் செட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அது ஓகே. உங்களை வந்துட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்கள். அது உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு க்ரோ பண்ணுறதுக்கு இன்னுமே நல்லா அவங்க கூட சேர்ந்து நீங்கள் ஜேர்னி பண்ணலாம். அதே நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுவீங்க. இது குட் கம்யூனிட்டி, குட் கண்டென்ட்ஸை வந்துட்டு பிக் டிஃபரன்ஸை கொடுக்கும் உங்களுக்கு. ஸ்டெப் 7, இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயங்க. ஸ்டே கன்சிஸ்டன்சி. ஒரு நாளைக்கு 2 crore சம்பாதிக்க முடியாது. அதை வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரே நாளில் 2 கோடிலாம் சம்பாதிக்க முடியாதுங்க. கன்சிஸ்டன்சியாக நீங்கள் உழைச்சிட்டே இருக்காங்க. அதாவது தொடர்ந்து நீங்கள் ஒரு வேலை வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இது நடக்கலை, நமக்கு ஒரே நாளில் வந்துட்டு நம்ம எடுத்துன்னுமே மேலே போயிட முடியாது. ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து உங்களோட வேலையை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா தான் அதுக்கான பலன் வந்துட்டு லாங் டேஸில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஃப்யூச்சரில், அதாவது உங்களுக்கு எடுத்துன்னே கிடைக்கலனாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்குங்க. இந்த போனஸ் டிப்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அட்வைஸரை பாருங்கள், டேக்ஸ் பிளான் பண்ணிக்கோங்க, டேக்ஸ் சேவ் பண்ணுற நாலேஜ் எல்லாம் முக்கியமாக வளர்த்துக்குங்க. சோசியல் மீடியா போதுங்க, அதை மணி மேக்கிங் டூலாக அதை கன்வெர்ட் பண்ணுங்கள். லைக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ், யூடியூப் சேனல், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். நீங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணலாம். சியர்ஸ் கைஸ்.